ஹாய் guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல, இல்லைன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து எதனா சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் guys. அதாவது எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த லீவ் விட்டதுலேருந்து நான் அவ்வளோக்கா டெசர்ட்டே சாப்பிடல. ஸோ எதனா டெசர்ட் சாப்பிட்லாம், அதாவது எனக்கு கேக் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்காக இருக்குது. சரி கேக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி, என்ன ஒன்றுமே இல்லை, கேக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆர்டரும் பண்ண முடியல. ஓரியோ பிஸ்கெட் வச்சு கேக் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நத்திங், யூடியூப்ல தான் பார்த்தேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? யூடியூப்ல வந்து ரெசிபி பார்த்துட்டேன். இப்போ வந்து வீட்டில் செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. அதனால பண்ணுவோம், இன்னைக்கு வந்து கேக் பண்ணுவோம். இப்போதான் எங்கள் அப்பாவை தாட்டி விட்டுக்கிறேன் கீழே, அதனால தான் இவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன், இவ்வளோ போல்டாக பேசுகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா இங்கே இருந்தாங்க அப்படின்னா, வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா என்னால் சரியாக பேச முடியல கைஸ், அதுதான் வேற எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து கீழே போயிருக்கிறாரு, பிஸ்கெட் வாங்கிட்டு வருவார், நான் செய்வேன். சாக்லேட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சரி பாப்பா பண்ணுவோம், ரொம்ப நாள் ஆச்சு வேற. இன்னைக்கு வந்து செஞ்சேன். சரி அது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மே 1க்கு முன்னாடியே செஞ்சுட்டேனா, அதனால எடுக்க முடியல. இன்னொரு நாள் வந்து மோமோஸ் செஞ்சு வீடியோ போடுறேன். அது இப்போ எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் எதனா பண்ணலாம் அப்படின்ட்டு சரி உட்காந்துப்போம். ஸோ இதில் பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக வெயிட் பண்ணுங்க, எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நான் பேக்கிங் சோடா மட்டும் போட்டேன். இதுக்கு முன்னாடி பால் வந்து காய்ச்சி ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு அந்த வேலை செய்யுங்க, செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். ஓகே கைஸ், பால் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் போய் அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி அதுலேயே க்ரீம் வந்து அதையும் இதுலேயே போட்டு மிக்ஸ் கர்த்தாக. என்னால் ஒரே ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆர்கனைஸாக பண்ணுங்கள். ஓகே மிக்ஸ், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணணும்னா பேட்டர் ரெடி. அப்படியே ஊற்றுங்க, மிக்ஸ் பண்ணிட்டு கூப்பிடுங்க. ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணி இன்னொரு பவுலில் கொஞ்சம் பட்டர் தடவி அப்படியே இதில் போர் பண்ணிட்டேன். இப்போது இட்லி வேக வைக்கிறதுல நம்ம வேக வைக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இட்லி குண்டா வச்சு அதில் வந்து அந்த இதை வந்து சும்மா வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பவுலில் வந்து வச்சு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு பற்ற வைக்க போகிறேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ பற்ற வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ், 20 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு கேக் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி எடுக்கும்போது லைட்டாக ஸ்டிக்கியாக அங்கே ஒட்டிக்கிச்சு, அதை நானே அப்படியே வலிச்சு சாப்பிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, நல்லா பட்டர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், எனக்கு கேக்கு தான் கிரேவிங்ஸே, அதனால் கேக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா டைரி மில்க் போட்டுக்கோங்க, எனக்கு வந்து டைரி மில்க் போடுற ஐடியாலாம் அப்படியே சாப்பிட்றலான் இருக்கேன். அதனால் அவ்வளோதான் கைஸ், பாய்.